கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 15ஆம் வார ஞாயிறு திருப்பலியின் வாசகங்களை ஆய்வு செய்ய ஒன்றாக இணைகின்றோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பதிவுகளை தொடர்ந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான முதலாவது வாசகம் எசாயா இறைவாக்கினருடைய 55வது அதிகாரத்திலிருந்து 10 11 வரையான வசனங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த வாசக பகுதியானது மிகவும் அழகான, அதே சமயம் ஆழமான இறை நம்பிக்கையை நமக்கு தரும் ஒரு பகுதியாகும். இதன் முக்கிய பகுதிகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக இயற்கையின் உவமையை இறைவாக்கினர் எசாயா இறை வார்த்தையின் வல்லமையை விளக்க அன்றாட இயற்கையின் நிகழ்வான மழை மற்றும் பனியை உவமையாக பயன்படுத்துகின்றார். மழை சும்மா பெய்துவிட்டு மறைவதில்லை, அது நிலத்துக்குள் இறங்கி அதை நனைத்து உயிர்ப்பிக்கின்றது. அதன் விளைவாகவே விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கிடைக்கிறது. அதாவது ஒரு சுழற்சியை, வாழ்வாதாரத்தை உருவாக்குகிறது. இந்த மலையை போலவே இறைவனின் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் வீணாவதில்லை. இறை வார்த்தையின் மாறாத வல்லமையை இறைவாக்கினர் எசாயா பேசி நிற்கின்றார். இவை வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்கின்ற இந்த வார்த்தைகள், மனிதர்களாகிய நாம் சொல்லும் வார்த்தைகள் சில நேரங்களில் அர்த்தமற்று போகலாம் அல்லது நிறைவேறாமல் போகலாம். ஆனால் கடவுளின் வார்த்தைக்கு செயல் திறன் உண்டு. அது கடவுள் எதற்காக அனுப்பினாரோ அந்த விருப்பத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியே தீரும். நம்பிக்கை என்பது நம் வாழ்வில் கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் அல்லது நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தை உடனே பலன் தராதது போல் தோன்றினாலும் அது நிச்சயமாக தகுந்த காலத்தில் தன்னுடைய செயலை ஆற்றும் என்கின்ற நம்பிக்கையை இது தருகிறது. நம் இதயமாகிய நிலத்தில் விழும் இறை வார்த்தை வெறும் கேட்டு மறப்பதோடு நின்று விடாமல் நம் வாழ்வில் நற்செயல்களாகிய கனிகளை அவை தர வேண்டும். அவை மழை எப்படி வறண்ட நிலத்தை பசுமையாக்குகின்றதோ அப்படியே இறைவனுடைய வார்த்தையும் நம் வறண்ட வாழ்வை, ஆன்மாவை செழிக்கச் செய்கின்றது. இறைவனின் திட்டம் ஒருபொழுதும் தோற்பதில்லை. அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினர் எசாயாவை பற்றியும் அவரது நூலின் பின்னணியை பற்றியும் நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால், எசாயா நூல் பழைய ஏற்பாட்டின் மிக உன்னதமான ஆழமான இறைவாக்கு நூலாக கருதப்படுகின்றது. இதனுடைய கவிதை நயம், வரலாற்று பின்னணி மற்றும் கடவுளின் வார்த்தை மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவை இதற்கு முக்கிய இடத்தை பெற்று தருகின்றன. இந்த இறைவாக்கினர் எசாயா யார்? எசாயா கிறிஸ்துவுக்கு முன்னர் 8ஆம் நூற்றாண்டில் ஜெருசலேமிலே வாழ்ந்தவர். எசாயா என்ற எபிரேய பெயருக்கு ஆண்டவரே மீட்பு என்பது பொருள். இதுவே அவருடைய முழு வாழ்வின் மைய செய்தியாகவும் அமைந்திருந்தது. கிராமப்புற பின்னணியில் இருந்து வந்த பிற இறைவாக்கினர்களைப் போலல்லாமல் எசாயா ஜெருசலேம் நகரத்தில் வாழ்ந்த, நன்கு கற்றறிந்து படித்த, அரசவையோடு நேரடி தொடர்பு கொண்ட ஒரு அறிஞராக இருந்தார். யூதேயாவின் அரசர்களான உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ஆகிய 4 அரசர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் அரசியல் ஆலோசகராகவும் செயல்பட்டார். கிறிஸ்துவுக்கு முன் 740 அரசர் உசியா இறந்த ஆண்டு, அந்த ஆண்டிலே ஜெருசலேம் ஆலயத்தில் இறைவனின் பிரமாண்டமான தரிசனத்தை பெற்றார். வானதூதர்கள் தூயவர் 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 என்று முழங்க கடவுள் அரியணையில் வீற்றிருந்த அந்த தரிசனம் எசாயாவின் உள்ளத்தில் கடவுளின் தூய்மை பற்றி ஆழமான தாகத்தை ஏற்படுத்தியது. ஜெருசலேமே அச்சுறுத்தி கொண்டிருந்த இந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டு அளவில் எழுதப்பட்டது. இதனுடைய முக்கிய கருத்தாக வெறும் வெளிவேட வழிபாடுகளை கண்டித்து, சமூக நீதிக்காக குரல் கொடுத்து, உலக அதிகாரங்களை நம்பாமல் கடவுளை மட்டுமே நம்ப வேண்டும் என்கின்ற செய்தியை ஆழமான முக்கிய கருத்தாக இந்த அதிகாரங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றன. 2வது ஐசாயா என்று கூறப்படுகின்ற டியூட்ரோ ஐசாயா அதிகாரங்கள் 40 55 வரையான அதிகாரங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தின் காலத்தை விவரித்து, ஜெருசலேம் நகர் வீழ்ந்து மக்கள் பாபிலோனியல் கைதிகளாக கலங்கி நின்ற காலமான கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வுகளை விவரிக்கின்ற பகுதியாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள்
ஆறுதல் அளிக்கும் நூல் என இது அழைக்கப்படுவதற்கு முக்கியமான பகுதியாக இந்த பகுதி கொள்ளப்படுகின்றது. ஆறுதலும் மீட்பும் இறைவன் தருகின்றார் என்று ஒரு புதிய விடுதலை பயணம், ஒரு துன்புறுகிற ஊழியரின் வருகை, அது மட்டுமல்ல தாயகம் திரும்புகின்ற இஸ்ரேல் மக்களை பற்றிய விவரிப்புகள், வாக்குறுதிகள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. மூன்றாவது எசாயா என்கின்ற த்ரீத்தோ ஐசாயா 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66 வரையான அதிகாரங்கள். இவை எழுதப்பட்ட பின்னணி அடிமைத்தனத்திற்கு பின் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வை பற்றிய விவரிப்பு. வறுமையோடு மக்கள் தாயகம் திரும்பி ஆலயத்தை மீண்டும் கட்டியெழுப்பிய காலம் இந்த காலம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மைய கருத்து ஒரு புதிய படைப்பை பற்றிய விவரிப்பு, சமூக சீரமைப்பு, உலகளாவிய நீதி மற்றும் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய எசாயாவினுடைய தரிசனம் விவரிக்கப்பட்டிருக்கு. அவை அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே வாசிக்கின்ற பகுதியானது டியூட்ரோ ஐசாயா என்கின்ற 2ஆம் எசாயாவின் இறுதி அதிகாரத்தில் இருந்து எடுக்கப்படுகின்றது. அதாவது அதிகாரம் 55 இருந்து வருகின்ற வார்த்தைகள். பபிலோனிய நாட்டிலே பல தசாப்தங்களாக அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள், கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார், அவருடைய பழைய வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளாகவே போய்விட்டன என்று முற்றிலும் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருந்தனர். அத்தகைய அவநம்பிக்கையான சூழலில் தான் கடவுள் இந்த வார்த்தைகளை பேசுகின்றார். மழை பெய்து நிலத்தை முளைக்க செய்யாமல் திரும்புவதில்லை என்ற இயற்கையின் விதியை சுட்டி காட்டி, என் வார்த்தை வெறும் சத்தமல்ல, அது செயல்திறன் மிக்க ஆற்றல் என்று கடவுள் அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். மழை எப்படி பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ அப்படியே கடவுளின் வார்த்தையும் இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நிச்சயம் கொண்டு வரும் என்கின்ற உன்னத நம்பிக்கையை இந்த வாசகம் நமக்கு தருகின்றது. அன்பாதவர்களே, பபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் 2ஆம் எசாயா, டியூட்ரோ ஐசாயா அதிகாரங்கள் 40 55 வரையான பகுதியின் மிக முக்கியமான உச்சக்கட்ட 2 அம்சங்கள் என்று நாங்கள் கூறக்கூடிய விடயங்கள். இதில் ஒன்று, துன்புறும் ஊழியருடைய பாடல்கள், தி சஃபரிங் சர்வன்ட் சாங்ஸ் இதிலே அமைந்துள்ளன. இரண்டாவது, இன்று நாங்கள் தியானிக்கின்ற இந்த 55வது அதிகாரத்திலே உள்ள இறை வார்த்தையின் வல்லமை பற்றிய விவரிப்பு. இவை இரண்டும் தற்செயலாக ஒரே பகுதியில் வரவில்லை. இவற்றிற்கிடையே மிக ஆழமான இறையியல் ரீதியான நேரடி தொடர்பு உண்டு. அதை நாங்கள் புரிந்து கொள்வது மிக அவசியமானது. அன்பார்ந்தவர்களே, இந்த துன்புறும் ஊழியர் யார்? 2ஆம் எசாயா நூலிலே மொத்தம் 4 துன்புறும் ஊழியர் பாடல்கள் உள்ளன. அதிகாரங்கள் 42, 49, 50 மற்றும் புகழ்பெற்ற 52, 53ஆம் அதிகாரத்திலே இந்த துன்புறும் ஊழியரை பற்றிய விவரிப்புகள் உள்ளன. இந்த ஊழியர் என்பவர் பிறருடைய பாவ பரிகாரத்திற்காக தன்னை அர்ப்பணித்து அடித்து நொறுக்கப்பட்டு இறுதியில் அமைதியாக தன் உயிரை தியாகம் செய்பவர். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது இயேசு கிறிஸ்துவை நேரடியாக குறிக்கிறது என்று நமக்கு தெரியும். அதிகாரம் 53 இறுதியில் இந்த ஊழியரின் தியாகம் வீண் போகாது என்றும் அவர் வழியாக ஆண்டவரின் விருப்பம் ஈடேறும் என்றும் எசாயா 53:10 எழுதப்பட்டுள்ளது. அவை வரலாற்று ரீதியாகவும் இறையியல் ரீதியாகவும் மிக ஆழமான துல்லியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், யூத ரபிகள் மற்றும் யூத அறிஞர்களுக்கு இந்த துன்புறும் ஊழியர் பாடல்கள் ஒரு பெரும் புதிராகவே இருந்தன. யூத அறிஞர்கள் இதை விளக்க தயங்கினார்கள். இயேசுவுக்கு முந்தைய மற்றும் இயேசுவின் காலத்து யூத சமூகம் ஒரு வெற்றி வீரரான மெசியாவையே எதிர்பார்த்து காத்திருந்தது. அந்த மெசியா என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் ரோமையரின் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவித்து தாவீதின் அரசரை போல் கையில் வாளேந்தி அரசியல் ரீதியாக வெற்றி பெறும் ஒரு அரசராகவே இருப்பார் அந்த மெசியா என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள், நம்பினார்கள். ஆனால் இந்த துன்புறும் ஊழியரோ முகத்தில் உமிழ்நீர் சிந்தப்பட்டு துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு ஆட்டை போல் வெட்டப்பட கொண்டு போகப்படும் பலவீனராக இறக்கின்றார். அவை யூத ரபிகளுடைய குழப்பம் என்னவென்றால், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெசியா எப்படி இவ்வளவு பலவீனமாக அவமானப்பட்டு இறக்க முடியும்? கடவுளின் ஆசி பெற்றவர் எப்படி தண்டிக்கப்பட முடியும் என்ற முரண்பாட்டை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.
எனவே அவர்கள் இதை விளக்க முடியாமல் தவித்தார்கள். பெரும்பாலான யூத அறிஞர்கள் இந்த ஊழியர் என்பது தனி மனிதர் அல்ல, மாறாக இஸ்ரேல் மக்கள் சமூகம் விதமாக பபிலோனிய அடிமைத்தனத்தில் ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாடே துன்புற்றதை குறிக்கிறது என்று கூறி மழுப்பினார்கள் அல்லது அதை ஆழமாக விளக்குவதை தவிர்த்தார்கள். திருத்துதர் பணிகளிலே பிலிப்புவிடம் எத்தியோப்பிய அன்னக அதிகாரி, இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார், தம்மை பற்றியா அல்லது வேறு யாரையாவது பற்றியா என்று 8ஆம் அதிகாரம் 34 நாங்கள் காண்கின்ற அந்த கேட்கின்ற கேள்வி அந்த காலத்து மக்களின் ஒட்டுமொத்த குழப்பத்தை படம் பிடித்து காட்டுகின்றது என்பவர்களே. 2ஆம் எசாயா அதிகாரங்கள் 40 55 வரையான இந்த பகுதியிலே நாங்கள் இந்த 4 பாடல்களும் ஒரு படிப்படியான வளர்ச்சி நிலையை புரோகிரஷனை நோக்கிய உன்னதமான வரிசை வைக்கப்பட்டுள்ளன. முதல் பாடல் எசாயா 42ஆம் அதிகாரம் 1-4 வரையான வரிகள் ஊழியரின் அழைப்பு. அவர் அமைதியானவர், நசுங்கிய நாணலை முறிக்காத சாந்த குணம் கொண்டவர் என்று கூறுகிறது. 2ஆம் பாடலான எசாயா 49ஆம் அதிகாரம் 1-6 வரை இந்த ஊழியரின் பணியை பற்றிய விவரிப்பு. இஸ்ரேலை மீட்பது மட்டுமல்ல, பிற இனத்தாருக்கு அவர் ஒளியாக மாறுவார் என்ற உலகளாவிய தூதை பற்றி பேசுகிறது. 3வது பாடல் எசாயா 50ஆம் அதிகாரம் 4-9 வரையான வரிகள் இந்த ஊழியரின் துன்பத்தின் ஆரம்பத்தை பற்றி விவரித்து, அடிப்பவர்களுக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குபவர்களுக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன் என்று முதல் நபராக ஊழியரே பேசுவதாக அது விவரிக்கிறது. 4வது பாடலான எசாயா 52ஆம் அதிகாரம் 13-53ஆம் அதிகாரம் 12 வரையான வரிகளிலே இந்த ஊழியரின் மரணம் மற்றும் அவருடைய உச்சக்கட்ட தியாகத்தை பற்றிய விவரிப்புகள். அவர் நம் குற்றங்களுக்காக குத்தப்பட்டார், அவர் அடைந்த தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம் என்கிற இந்த வார்த்தைகள் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாடு முழுவதிலும் பாவ பரிகார பலி என்பது ஆடு மாடுகள் போன்ற விலங்குகளை பலியிடுவதன் மூலமே நடத்தப்பட்டது. ஆனால் மனிதர்களின் பாவத்திற்காக ஒரு மனிதனே, கடவுளின் தூய ஊழியனே தன்னை முழுமையாக பலியாக்குகிறார் என்ற மிக ஆச்சரியமான மீட்பின் புதிய வழி முதலில் இந்த பாடல்களில் தான் வெளிப்படுத்தப்படுகின்றது. இது கிறிஸ்தவ இறையியலின்படி அதனுடைய இதயமாக இந்த 53ஆம் அதிகாரத்தில் அந்த இதயம் துடிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிறு வாசகமான எசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வரையான பகுதிகள் எவ்வாறு இந்த துன்புறும் ஊழியரினுடைய விவரிப்போடு இணைகிறது என்று சொல்லி நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது, இங்குதான் எசாயா நூலின் கட்டமைப்பு மிக அழகாக வேலை செய்கிறது. நாம் வாசிக்கும் 55ஆம் அதிகாரம் என்பது இந்த 4 துன்புறும் ஊழியர் பாடல்களும், குறிப்பாக 53ஆம் அதிகாரத்தின் மரணம் முடிந்த பிறகு வருகின்ற ஒரு நிறைவு பகுதியாகும். விதை மண்ணில் விழுதல். எசாயா 53 கடவுளின் வார்த்தையாகிய ஊழியர் துன்புற்று சிலுவையில் அறையப்பட்டு ஒரு கோதுமை மணியை போல் மண்ணில் புதைக்கப்படுகின்றார். மனித கண்களுக்கு இது ஒரு பேரழிவு, ஒரு தோல்வி. எசாயா 55ஆம் அதிகாரத்திலே மழை பொழிவதை பற்றி விவரிக்கப்படுகின்றது. மண்ணிலே புதைக்கப்பட்ட அந்த விதைக்கு உயிர் கொடுக்க வானத்திலிருந்து மழையும் பனியும் பொழிவதை போல் கடவுள் தன் அருளையும் வார்த்தையையும் பொழிகின்றார். எசாயா 55:11 நாங்கள் காணுகின்ற வெற்றிகரமான விளைச்சல் பற்றிய விவரிப்புகள். ஆண்டவராகிய கடவுளே கூறுகின்றார், என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அந்த ஊழியர் வெறுமையாய் என்னிடம் திரும்பாது. நான் எதற்காக உலக மீட்புக்காக அவரை அனுப்பினேனோ அதை அவர் வெற்றிகரமாக நிறைவேற்றுவார். அந்த வார்த்தை வெற்றிகரமாக நிறைவேற்றும். அன்பார்ந்தவர்களே, யூத அறிஞர்கள் எசாயா 53 ஒரு தோல்வி என்று நினைத்ததால் அவர்களால் 55 வெற்றியை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்தவர்களாகிய நாம் காண்கிறோம், துன்புறும் ஊழியரின் சிலுவை சாவே கடவுள் உலகத்திற்கு அனுப்பிய மிக உன்னதமான வார்த்தை. அது வீண் போகாமல் உலகம் முழுவதும் இன்று பல கோடி உள்ளங்களுக்கு உணவாகவும் விதைக்க விதையாகவும் மாறி கடவுளின் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்துள்ளதல்லவா. இப்பொழுது இந்த வாசகத்தின் முழு பின்னணியையும்
உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேன். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று எசாயா 55:11 காணுகின்ற இந்த வார்த்தைகளுடைய தொடர்பு அந்த ஊழியரே கடவுளின் வார்த்தை. விதமாக யோவான் நற்செய்தி கூறுவது போல இயேசு ஆண்டவரே மனித உருவான இறை வார்த்தை மனுவானவர். கடவுள் உலகிற்கு அனுப்பிய அந்த உன்னதமான வார்த்தை அந்த ஊழியர் தான். அவர் அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறுகிறது. கடவுள் அந்த ஊழியரை பூமிக்கு அனுப்பியதன் நோக்கம் உலகிற்கு மீட்பை கொண்டு வருவது, மக்களின் பாவங்களை சுமப்பது. ஆகவே எசாயா 53 அந்த ஊழியர் கொல்லப்பட்ட போது மனித கண்களுக்கு அது தோல்வியாக தெரிந்தது. ஆனால் எசாயா 55 கடவுள் மழை பெய்து நிலத்தை நினைக்காமல் திரும்புவதில்லை. அதுபோல என் வார்த்தையாகிய இந்த ஊழியரின் தியாகமும் தோல்வியில் முடியாது. அது நான் எதற்காக அனுப்பினேனோ அந்த மீட்பை அதை அவர் வெற்றிகரமாக நிறைவேற்றுவார் என்று முத்திரையிடுகின்றார். அவை சுருக்கமாக சொன்னால், துன்புறும் ஊழியர் என்பவர் விதைக்கப்பட்ட விதை போன்றவர். அவர் மண்ணில் விழுந்து மடிந்து துன்புற்று தன்னை தியாகம் செய்தார். நாம் இன்று வாசிக்கின்ற 55ஆம் அதிகாரத்திலே மலையோ அந்த விதை முளைத்து வளர்ந்து உலகம் முழுவதற்கும் உண்பவனுக்கு உணவாகவும் விதைப்பவனுக்கு விதையாகவும் மாறும் என்று அசைக்க முடியாத உத்தரவாதத்தை இது தந்து நிற்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த வாசகத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள இந்த 2 வரிகளிலும் மறைந்திருக்கின்ற ஒரு சில முக்கியமான சொற்களை நாம் மூல மொழியான எபிரேய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, வார்த்தை என்பதற்கான எபிரேய மூல சொல் டபார் என்று அழைக்கப்பட்டது. இந்த டபார் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று சொல், மற்றொன்று செயல். விவிலியத்திலே அன்பார்ந்தவர்களே, கிரேக்க தத்துவத்தில் லோகோஸ் என்பது அறிவை குறிக்கும். ஆனால் எபிரேய சிந்தனையில் தபார் என்பது ஆற்றல் மிக்க ஒரு செயல் என்று பொருள்படும். கடவுள் ஒளி தோன்றுக என்று சொன்னார், ஒளி தோன்றியது என்று தொடக்க நூல் 1 அதிகாரம் 3 நாங்கள் காண்கிறோம். கடவுளின் வார்த்தை என்பது வெறும் தகவல் அல்ல, அது ஒரு படைப்பாற்றல் மிக்க வார்த்தை. சொன்ன உடனேயே ஒளி தோன்றியது. அன்பார்ந்தவர்களே, எசாயா 55:11 என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் என்று கூறும்போது அது சொல்லிவிட்டு மறையும் சத்தமல்ல, அது புறப்பட்ட அந்த கணமே ஒரு செயலாக வரலாற்றை மாற்றும் ஒரு நிகழ்வாக மாறத் தொடங்குகிறது. 2வது வார்த்தையான நனைத்து செழிக்கச் செய்து என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட எபிரேய மூலச்சொல் ரவா மற்றும் சயா. எபிரேய மூலத்திலே ரவா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு வெறும் தண்ணீரை ஊற்றுவது என்று பொருள் அல்ல, மாறாக தாகம் தீர குடிக்கச் செய்தல் என்று பொருள்படும். இஸ்ரேல் தேசம் என்பது பாலைவனமும் வறண்ட மலைகளும் நிறைந்த பகுதி. அங்கு முன்காரி மலை பின்காரி மலை என்று மலையை நம்பிய விவசாயம் இருந்தது. மழை பெய்யாவிட்டால் பஞ்சம் வந்துவிடும். எனவே மலை என்பது அவர்களுக்கு கடவுளின் நேரடியான அருட்கொடையாக கருதப்பட்டது. பாபிலோனில் அடிமைகளாய் இருந்த இஸ்ரேல் மக்களின் ஆன்மீக நிலை வறண்ட நிலத்தை போல் இருந்தது. கடவுளின் தபார் வார்த்தை அவர்களின் வறண்ட இதயங்களை ரவா முழுமையாக நினைத்து அவர்களுக்கு புதிய உயிர் கொடுக்கும் என்ற வரலாற்று பதிவை இது குறித்து நிற்கின்றது. 3வது முக்கிய வார்த்தையான என் விருப்பம் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட எபிரேய மூலச்சொல் சபெட்ஸ் என்ற வார்த்தை. இதற்கு விருப்பம், மகிழ்ச்சி, நோக்கம் அல்லது ஆசை என்று பொருள். வேதாகமத்திலே கடவுளின் சபெக்ஸ் என்பது எப்பொழுது மனிதர்களின் மீட்பையும் விடுதலையையும் நோக்கியதாகவே இருக்கும். எனவே நாம் எசாயா 53ஆம் அதிகாரத்தில் பார்த்த துன்புறும் ஊழியர் பாடலில் இதே வார்த்தை வருகிறது. ஆண்டவரின் விருப்பம் சபெட்ஸ் அவர் கையில் ஈடேறும். அதிகாரம் 53 இந்த ஊழியர் வழியாக தொடங்கப்பட்ட அதே விருப்பம் மீட்பு திட்டம் சபெட்ஸ் தான் அதிகாரம் 55 11வது வசனத்திலே அது என் விருப்பத்தை சபெட்ஸை
நிறைவேற்றும் என்று மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அவை கடவுளின் வார்த்தை எதை விரும்புகின்றதோ அது மனிதனின் பலவீனத்தால் தடைப்படாது, அது நிறைவேறியே தீரும் என்று உறுதி தருகின்றது. அது வெற்றிகரமாக நிறைவேறும். இந்த வெற்றிகரமாக நிறைவேறுதல் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய மூலச்சொல் ஸலாக் என்ற எபிரேய வார்த்தை. இதற்கு முன்னேறி செல்லுதல் அல்லது வெற்றி பெறுதல், தடைகளை உடைத்து ஊடுருவி செல்லுதல் என்று பொருள்படும். யோசேப்பின் வரலாற்றிலே இந்த சொல் அடிக்கடி வரும். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார், அவர் தொட்டதெல்லாம் துலங்கியது. ஸலாக் தொடக்க நூல் 39:2 உதாரணமாக நாங்கள் காணலாம். அதாவது எத்தனை தான் எதிர்ப்புகளும் சிறை வாசகங்களும் வந்தாலும் கடவுளின் திட்டம் தடைகளை உடைத்து ஊடுருவி முன்னோக்கி செல்லும் ஸலாக் என்று கூறி நிற்கின்ற அந்த வார்த்தை. பாபிலோனிய பேரரசு எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும், இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு பலவீனராக இருந்தாலும், கடவுள் அனுப்பிய வார்த்தை அந்த தடைகள் அனைத்தையும், அந்த அடிமைத்தனத்தின் தடைகளை உடைத்து ஊடுருவி ஸலாக் செய்து வெற்றிகரமாக தன் நோக்கத்தை முடிக்கும். ஆகவே கடவுளின் வாயிலிருந்து புறப்படும் தபார் ஆற்றல் மிக்க வார்த்தை வறண்டு போன நம் வாழ்வை ரவா செய்து முழுமையாக நினைத்து, அதன் மூலம் இறைவனின் உன்னதமான சபெட்ஸ் மீட்பின் விருப்பத்தை உலக கோர தடைகளை தாண்டி ஸலாக் செய்து வெற்றிகரமாக நிறைவேற்றியே தீரும் என்று சுருக்கமாக சொல்ல முடியும்.